சொன்னாலும் நீ மனசுக்குள்ளதான் இருக்கா. இவன் பேசுறத கேட்டியாடி? இவனை இவளுக்கு கட்டி வச்சா இவ வாழ்க்கையும் கெடுத்துருவான் போல இருக்கே. என்ன பண்ணலாம்? இந்த உலகத்திலேயே ரொம்ப அழகான இடம். ஜெர்மனிக்கும் பிரான்ஸுக்கும் நடுவில் இருக்கிற குட்டி நாடு அது. ரொம்ப அழகான நாடுன்னு சொல்லுவாங்க. அதை விட என் பொண்டாட்டி அழகுன்னு காட்டத்தான் அந்த நாட்டை நான் சூஸ் பண்ணேன். நீ அங்கே போன உடனே ஆம்ஸ்டர்டாம் பூக்கள்லாம் பொறாமப்பட போது பாரு. சேர வேண்டியது. சந்தோஷ் கட்டின தாலி இப்போ ஏன் கிட்ட இருக்கு. இதே மாதிரி சந்தோஷம் கொஞ்ச நாள்ல ஏன் கூட இருப்பான். கையில என்ன மாமா? இல்ல நேத்து உன்ன தப்பா எதனா பேசிட்டனா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல மாமா. இல்ல கையில நைட் நான் என்ன பேசினேன்னு எனக்கே தெரியல. நீ உண்மையை சொல்லு, நான் உன்னை என்ன திட்டினா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல மாமா. என்ன அக்கா பேரையே ரொம்ப நேரம் சொல்லிட்டு இருந்தீங்க. அதான் அம்மா பாட்டி எல்லாம் உங்களையே திட்டிட்டு இருந்தாங்க. அம்மா என்ன திட்டிருக்க மாட்டாங்க, செல்வி திட்டிருப்பாங்க. அதான் நானும் கோவத்துல என்ன பேசியிருப்பேன். நான் என்ன பேசினேன் எது பேசலாம் எனக்கு ஞாபகம் இல்லை. என்ன பண்றது, செல்வி ஒன்ன மாதிரி தான் அரியா பொண்ணு. திடீர்னு இன்ஸ்டியூட் போய் இப்படி அவனையா காலிப்பான்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல தெரியுமா. விடுங்க மாமா, ஏன் இன்னும் அதே நினைச்சிட்டு இருக்கீங்க? நேத்து கொஞ்சம் ஓவரா குடிச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அதான் செல்வி அக்காவே நினைச்சு நினைச்சு ஏதேதோ பேசிட்டு இருந்தீங்க. அதான் அம்மா என்ன அசிங்க அசிங்கமா திட்டிட்டு இருந்துச்சா.
நைட்டு பூரா ஒரே அழுக. என்னை அச்சு எழுப்பி உங்கள்கிட்ட போய் மன்னிப்பு கேட்க சொல்லிச்சு. அப்புறம் தான் யோசிச்சேன், கையில் நீ ரொம்ப நல்ல பொண்ணு, உனக்கு எதுக்கு இந்த தலையெழுத்து? நீ இன்னும் படினா கூட படி, உனக்கு என்னை விட நல்ல மாப்பிள்ளை கிடைப்பான். என்னடா இவன் நைட்டு குடிச்சிட்டு வந்து கலாட்டா பண்ணிட்டு காலையில் நல்ல மாதிரி பேசுறானே நினைக்காத. என் மனசில் பட்டதை சொல்கிறேன். நீ எனக்கு அக்கா பொண்ணு தான். இங்கே பாரு கையில், என் மேலே பரிதாப போட்டோ இல்லை அக்கா சொல்லுதேன்னு கட்டாயத்தாலேயோ என்னை கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம். உனக்கு பிடிக்கலன்னா சொல்லு, இந்த கல்யாணத்தை நிறுத்திடலாம். ஏன் மாமா ஏதேதோ பேசுறீங்க? கல்யாணத்துல நிறுத்த வேண்டாம். இல்லை கையில், சின்ன வயசுலேருந்து அவளை கட்டிக்கு போகிறவ நீ தான், அவளை கட்டிக்கு போகிறவ நீ தானே அம்மா அக்காலாம் சொல்லி சொல்லியே நான் அவளை தவிர வேறு எதுவுமே யோசிச்சதே இல்லை. நைட்டு கூட அவள் வந்து எதிரில் நிற்கிற மாதிரியே இருந்துச்சு. நீ இல்லை, கட்டி போகிற எந்த பொண்ணாக இருந்தாலும் கண்டிப்பாக கோவம் வரும். உனக்கும் வந்திருக்கும். நீ மாமான்றதுனால கம்முன்னு இருந்திருப்ப. அப்படிலாம் இல்ல மாமா. என்ன, அக்காவை கொஞ்சம் தூக்கி வச்சு பேசுனீங்க, அவ்வளவுதான். உடனே அவனை கேட்டா தப்பா இருந்துக்க மாட்டியே? கேளுங்க மாமா. இல்லை, உனக்கு இந்த லவ்வுக்குன்னு ஏதாவது யார் மேலே என்னாச்சும்? என்ன மாமா இப்படி கேக்குறீங்க? இல்லை, உனக்கு அப்படி யாரையாவது பிடிச்சிருந்தா இப்பயே சொல்லிடு. கல்யாணம் வரைக்கும் மறைக்க வேணாம்ல. ஐயோ, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல மாமா. இல்லை, என்ன தப்பா நினச்சிக்காத. எதுவாக இருந்தாலும் இப்பவே மறைக்காம மனசு விட்டு பேசிட்டா நல்லதில்ல. நீ கண்ணுக்கழகா லட்சணமா இருக்க, படிச்சிருக்க. நான் ஆட்டோக்காரன். நீ யோசிக்கலனாலும் என் வயசுக்கு நான் யோசிக்கணும். ஒன்று சொல்லவா, நான் அம்மா கிட்ட ஏதாவது கஷ்டத்தில் இருக்கிற பொண்ணா பாருமா, குடும்பம் போயிட போகுது. நான் யாரா இருந்தாலும் கட்டிக்கிறேன்னு தான் சொன்னேன். ஆனால் சத்தியமா அக்கா உன்னை கட்டிக்க சொல்லுன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இங்க பாரு கையில, திடீர்னு நான் செல்வியை மறந்துடணும், ஒரே நாளில் திரும்பி நான் நல்லவன் ஆயிடணும்னு இதெல்லாம் உங்க அம்மாவும் எங்க அம்மாவும் எனக்காக நினைக்கிறது. அது என் மேல இருக்கிற அக்கறை. ஆனா நிஜமான வாழ்க்கையில அது நடக்கிறது ரொம்ப கஷ்டம். இது என்னோட 10 வருஷ வலி ஒரே நாளில் பறந்துருமா? 2 மாசம் ஆச்சு நான் குடிச்சு. நேற்று ஏன் குடிச்சேன்? நேற்று நான் குடிக்கலைன்னா எனக்கு பைத்தியம் முடிச்சிருக்கும். எங்க பார்த்தாலும் அவதான் சுத்தி சுத்தி நிக்கிறா. ஊர்லாம் பசங்க எப்ப மாப்பிள்ள கல்யாணம், எப்ப மாப்பிள்ள கல்யாணம்னு வெறுப்பேத்துறானுங்க. அப்படியே காண்டாகுது தெரியுமா? எனக்கு எப்படி இருக்கும் சொல்லு? நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க மாமா, உங்க கஷ்டம் எனக்கு புரியுது. என்னடா மாமா இப்படி கோவப்படுறானுன்னு தப்பா நினைக்காத. அது உன் மேல இருக்கிற கோவம் இல்லை, எனக்கே என் மேல இருக்கிற கோவம். என்ன பண்றது, நினைக்காதெல்லாம் நடந்துச்சு, நினைச்சதெல்லாம் சுக்குநூறா போயிடுச்சு. அவளை அப்படியே உள்ள கையில வச்சு தாங்கின தெரியுமா? திடீர்னு அவ இல்லைன்னு சொன்னதும் என்னால வேற பொண்ண நினைக்க முடியல கையில. அதான் உண்மை. அம்மாவும் ரொம்ப ஆசைப்பட்டுச்சு. அவங்களுக்கும் செல்வினா ரொம்ப பிடிக்கும். கல்யாணம் நடக்கலன்னதும் அதுக்கு எதனா ஒண்ணு கிடக்கும்னு ஆயிருமோன்னு தான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. மாமா, ஏன் மாமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? அப்படிலாம் ஒண்ணும் ஆகாது. அக்கா என்ன சொல்லுச்சு? என்ன திட்டுச்சா என்ன? இல்லையே மாமா, அப்படிலாம் ஒண்ணும் சொல்லல. சும்மா எல்லாம் சொல்லாத கையில. அது என்ன கட்டிக்க வேணாம்னு சொல்லிருக்குமே. அது சொல்றதும் கரெக்டு தான். நீ அது சொல்றதே கேளு. மாமா, நீங்க தான் தேவையில்லாம யோசிக்கிறீங்க. வீட்ல யாரும் அப்படி நினைக்கல. எல்லாருக்கும் உங்களை ரொம்ப பிடிக்கும் மாமா. எல்லாரையும் விடு கையில. உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு மாமா. சத்தியமா? சத்தியமா எனக்கு பிடிச்சிருக்கு மாமா.
அம்மா பெட் காஃபிமா. அவர் தூங்கிட்டு இருக்காரு, நீங்க அப்புறமா வாங்க. சரிம்மா. அக்கா, என் தாலிய பாத்தீங்களா? என்னம்மா சொல்றீங்க? எங்கம்மா விட்டீங்க? தூங்கி எந்திரிச்சு பார்த்தா தாலியை காணும்க்கா. ஐயோ, என்னம்மா சொல்றீங்க? முதல் நாளே இப்படி தாலியை தொலைச்சிட்டு வந்து நிக்கிறீங்களேம்மா. நல்லா தேடி பாத்தீங்களாம்மா? நான் நல்லா பாத்துட்டேன்க்கா. ஐயோ, நீங்க கவலைப்படாதீங்கம்மா. இருங்கம்மா, நான் போய் தேடி பாக்குறேன். அழுவாதம்மா, இருங்கம்மா, நான் வந்து தேடி பாக்குறேன். செல்வி, சீக்கிரம் எழுந்திரிச்சிட்டியா? எங்க போயிருந்த? பெட் காஃபி சூடா இருக்கு, எடுத்துக்கோ. செல்வி, சந்தோஷ், அழறியா? என்னாச்சு? யாராவது உன்னை திட்டினாங்களா? சந்தோஷ், என் தாலியை காணும். என்ன சொல்ற? ஆமா சந்தோஷ், தாலியை காணும். ஏய், எதுக்கு நீ இப்ப அழற? எங்கேயாவது வீட்டுக்குள்ளதான் விழுந்திருக்கும். பொறுமையா தேடிப்பாரு, கிடைக்கும். இல்ல சந்தோஷ், எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன், கிடைக்கல. என்ன சொல்ற? அது எப்படி தொலைஞ்சிருக்கும்? தெரியல. நான் தூக்கம் கலைஞ்சு எழுந்த உடனே பார்த்தேன், அப்பவே அது என் கழுத்துல இல்ல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சந்தோஷ். இரு செல்வி, நீ பதறாத. இங்கதான் எங்கேயாவது இருக்கோம், நான் எங்கன்னு பார்க்க சொல்றேன். இப்ப நாங்க யாரும் வெளியில தலை காட்ட முடியாத அளவுக்கு அவமானப்படுத்திட்டேடி. நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்ட. நீ நல்லாவே இருக்க மாட்டேடி. எங்களுக்கெல்லாம் பண்ண பாவத்துக்கு நீ நரக வேதனை அனுபவிப்படி. காசு மட்டும் இருந்தா போதும் நினைச்சிட்டியா? ஏய், இவனெல்லாம் வீட்டை தாண்டி இவ்வளவு பெருசு கட்டி வச்சுப்பானுங்க, ஆனா மனசு தம் துண்டுதான் இருக்கும். ஏய், இப்படி மானம் கெட்ட வாழ்க்கை வாழறதுக்கு நாக்க பிடிங்கிட்டு நாண்டுகிட்டு செத்துக்கலாம். ஒரு நிமிஷம். என்ன? என் மேல நீங்க ரொம்ப வெறுப்பா இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். தெரியுதுல்ல, அப்புறம் இதுக்கு தேவையில்லாம வந்து பேசுற? இல்ல, என்னோட தாலியை காணோம். தாலிய காணோம்னா போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடு. எதுக்கு என்கிட்ட வந்து சொல்ற? நான் என்ன போலீஸா?
ப்ளீஸ் விளையாடாதீங்க. ஏய் என்ன திமிரா? யார் நீ? நான் ஏன் உன்கிட்ட வந்து விளையாட போறேன்? ப்ளீஸ். ஏய் இங்க பாரு, இந்த வீட்டு வேலைக்காரங்க கூட உன்னை விட வசதியானவங்க. கேவலம் உன் தாலி எல்லாம் இங்க யாருக்கும் தேவைப்படாது. யாராவது எடுத்தாங்களான்னு கேக்கல, பார்த்தாங்களான்னு தான் கேக்குறேன். தூங்கும் போது கூட என் கழுத்துல தான் இருந்துச்சு. எழுந்து பார்க்கும்போது காணோம். என் ரூமை விட்டு நைட்டு நான் வெளியே கூட வரவே இல்லை. ஏய் நிறுத்து நிறுத்து. என்ன என்ன சொன்ன? ஊருமா வந்த 2 நாளுக்குள்ளேயே இதெல்லாம் உண்டாயிடுச்சா? ஒரு 2 கிராம் தாலி தொலைச்சதுக்கே இப்படி தைய தக்கான்னு குதிக்கிறியே. 20 வருஷம் கூடவே இருந்தவ திடீர்னு ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்தா எனக்கு எப்படி இருக்கும்? நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? ஏன் இதை எதையோடவும் முடிச்சு போடுறீங்க? முடிச்சு போடுறேனா? எங்க வீட்ல இருந்து ஒருத்தனை கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு மறுபடியும் எங்க வீட்டுக்கே கூட்டிட்டு வந்திருக்கியே. இதை விட ஒரு பெரிய முடிச்சு வேற யாரால போட முடியும்? என் கனவு வாழ்க்கை எல்லாத்தையும் உடைச்சு சுக்கு நூறாக்கிட்டு என்கிட்டயே தைரியமா வந்து உன் தாலிய காணோம் வேற கம்ப்ளைண்ட் பண்றல. என்ன வெறுப்பேத்துறியா? யாராவது இந்த விஷயத்துல வெறுப்பேத்துவாங்களா? ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. வாய மூடு. உன் தாலி என்ன 5000 ரூபாய் இருக்குமா இல்ல 10,000 ரூபாய் இருக்குமா? நான் தினமும் யூஸ் பண்ற பெர்ஃபியூமோட விலை என்னன்னு தெரியுமா? வார்த்தையை கொஞ்சம் அளந்து பேசுங்க. படிச்சவங்க தானே நீங்க. தாலி கேவலமா பேசுறவங்கள இப்பதான் முறையா பாக்குறேன். தயவு செஞ்சு இந்த புனிதமான விஷயத்த இப்படி கொச்சப்படுத்தி பேசாதீங்க. என் கழுத்துல ஏற வேண்டிய தாலி உன் கழுத்துல மிஸ் ஆகி விழுந்துட்டா இப்படி எல்லாம் பேசுவ? நல்லா இருக்கே. சந்தோஷ் தவிர வேற யார் கட்டினாலும் அந்த தாலி என் கழுத்துல ஏறாதுன்னு உனக்கு நல்லாவே தெரியும். அப்படி தெரிஞ்சே பிளான் பண்ணி நீங்க வந்திருக்கல. எதுக்கு என்னென்னமோ பேசுறீங்க? நான் தாலியை தான் கேட்க வந்தேன். எடுத்தா எடுத்தேன்னு சொல்லுங்க, இல்லனா இல்லன்னு சொல்லுங்க. ஓ நீ கேட்டா நான் பதில் சொல்லணும் அப்படிதானே? ஒருவேளை நான் தான் எடுத்தேன்னு சொன்னா என்ன பண்ணுவ? என்ன இப்படி முழிக்கிற? என் கழுத்தை சீவிடுவியா? நான் யார் கழுத்தையும் சீவ வரல. என் கழுத்துல இருந்து காணாம போன தாலியை தேடி வந்திருக்கேன். தயவு செஞ்சு கொடுத்துருங்க. ஓ நான் தான் எடுத்தேன்னு முடிவே பண்ணிட்டியா? எடுத்திருந்தீங்கன்னா கொடுத்துருங்கன்னு சொல்றேன். பாரா, ப்ளீஸ் மறுபடியும் சொல்றேன், நீங்க எடுத்திருந்தா தயவு செஞ்சு கொடுத்துருங்க. நீ கெஞ்சிரியா இல்ல மிரட்டுறியானே தெரியலையே. சொல்லு, அப்படி நான் எடுத்திருந்தா என்னதான் பண்ணுவ? தாலிய ஒரு பொண்ணோட கழுத்துல இருந்து எடுக்கிற உரிமை கடவுளை தவிர வேற யாருக்குமே கிடையாது. அத ஒருவேளை நீங்க எடுத்திருந்தீங்கன்னா அது எந்த அளவுக்கு தப்புன்னு தெரியாம நீங்க எடுத்திருக்கணும். நான் அதை மன்னிச்சிடுறேன். என்கிட்ட அதை திருப்பி தந்துருங்க. எப்படி எப்படி எப்படி? நீ என்ன மன்னிச்சிடுறியா? கொஞ்சம் இடம் கொடுத்தா குப்பை எப்படி கோபுரத்துல ஒட்டுதுன்னு பாத்தியா? உங்கள மாதிரி இப்படி அநாகரிகமா நடந்துக்கிறதுக்கு எனக்கும் தெரியும். ஆனா எனக்கு அந்த அவசியம் இல்ல. எனக்கு என் புருஷனும் அவர் கட்டின தாலியும் இருந்தா போதும். அடி வாங்கியும் திருந்தலையா நீ? என்ன நடந்தாலும் இங்க இருந்து நகரக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டு வந்திருக்கியா? என்ன சொன்ன? ஏன் புருஷன் ஏன் தாலியா? எத்தனை நாள் பிளான் பண்ண? உங்க அப்பா அம்மா கிட்ட எல்லாம் பேசி வச்சிட்டியா? நல்லா வெயிட்டான பார்ட்டியா ஒருத்தன் சிக்கிருக்கான். நான் தள்ளிட்டு ஓடுற மாதிரி ஓடிடுறேன். நீங்க வரா மாதிரி வந்து 4 அடி அடிச்சு அந்த வீட்லயே விட்டுட்டு போயிடுங்க. நிறைய துட்டு சேரும். செட்டில் ஆகி உங்களுக்கு அனுப்புறேன்னு சொல்லிருக்கியா? பாருங்க, என்ன பத்தி என்ன வேணா பேசுங்க. எங்க அம்மா அப்பா பத்தி எல்லாம் எதுவும் பேச வேணாம். வேற யார பத்தி பேசுவாங்க? அவங்க தானே உன்னை வழி அனுப்பிச்சிட்டு போனாங்க. சரி, நீ தள்ளிட்டு வந்திய ஒரு பார்ட்டி உள்ள பெட்ரூம்ல வச்சு என்ன சொல்லுச்சு? சொத்தெல்லாம் உன் பேர்ல எழுதி வைக்கிறேன், நீதான் என் உயிர்னு சொல்லுச்சா? உங்ககிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன்,
இப்படி பேசுறதே என்னால தாங்க முடியல. தாலிய கொடுங்க, நான் போயிடுறேன். ஓ, அப்ப தாலி வாங்க கூட உனக்கு வழி இல்லையா? வந்த 2 நாள்ல தாலி தொலைச்சிட்டேன்னு சந்தோஷ் கிட்ட சொன்னா உன்னை கண்ணத்திலேயே அறைவான். ஆமா, தாலி எதுக்கு உனக்கு? வேணா ஒண்ணு பண்ணலாம். நீ சந்தோஷ விட்டுரு. உனக்கு என்ன பணம் தானே வேணும்? அத நான் தரேன். எவ்வளவு வேணும்? சும்மா சொல்லு. ஹே, நான் உன்ன சும்மா சொல்லல, நிஜமா தான் சொல்றேன். சொல்லு, எவ்வளவு வேணும்? இப்பதான் நடிக்கவே ஆரம்பிச்சிருக்க. இன்னும் பல வருஷம் மருமகளா நடிச்சு சந்தோஷம் ஏமாத்தி பா, பெரிய ப்ராசஸ். எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு? இப்ப சொல்லு, கை மேலேயே காசு தரேன். உன் பேரை கையில பச்சை குத்தி வச்சவனையே ஏமாத்திட்ட. கண்ணு தெரியாதவனை ஏமாத்துறதா உனக்கு கஷ்டம்? வேற யாராச்சும் பார்த்து கரெக்ட் பண்ணு. நானே பணம் தரேன். அவனை கூப்பிட்டு ஓடிடு. இது என்ன உனக்கு புதுசா? வேணாம், இதுக்கு மேல பேசுனா என்ன? இதுக்கு மேல பேசினா மரியாதை இருக்காதா? சரி, பேச வேண்டாம். ஒரு முடிவுக்கு வருவோம். ஒண்ணு, இந்த வீட்ல நான் இருக்கணும், இல்ல நீ இருக்கணும். இந்தா, இத வச்சு நீ என்ன கொன்னுடு, இல்ல நான் உன்னை கொன்னுடுவேன். இதுதான் ஒரே வழி. நீ செத்துடு, இல்லனா என்ன சாவடிச்சிடு. என் உயிரியே என்கிட்ட இருந்து பிரிச்சிட்டியே. இந்தா, கொன்னுடு. கொல்றியா இல்ல நான் உன்னை கொல்லவா? கொல்றியா இல்ல நான் உன்னை கொல்லவா?